சரி இவர் கூட வந்து ஒரு படம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அந்த முத்து படம் பண்ணாரு. அந்த படத்துக்கு நம்ம வந்து அவர் புக் பண்ணி அவர் சேர்ந்து நான் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேயே வந்துட்டு அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அதாவது ஒரு ரவுடி டைரக்டர் தான் அவரை நான் கூப்பிடுவது மேஸ்திரியே போட்டுட்டேன். அந்த மாதிரி வந்து அவர் கம்ப்ளீட்லி அந்த யூனிட்டை வந்து அவர் கையில் வந்து அவர் கமாண்டில் வந்து அவர் வச்சுட்டு இருப்பார். அண்ட் எல்லா விஷயமும் தெரியும். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அந்த எதுவுமே அவர் காமிச்சிக்க மாட்டாங்க. அவருடைய ஒரு ப்ரொடியூசர் டைரக்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அவர் மிகப்பெரிய கோட்டையாதிபதி பையன், மிகப்பெரிய கோட்டையாதிபதி. சினிமா இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ்லேயே அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர். இருந்தாலும் அது வெளியே வந்து காமிச்சிக்கவே மாட்டாங்க. அவர் ஆஃபீஸில் வந்துட்டு டெய்லி ஒரு 20-30 பேர் சாப்பிடுவாங்க. அண்ட் அவர் உதவி செய்கிற மாதிரி எந்த டைரக்டரும் உதவி செஞ்சது நான் பார்த்ததே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் டெய்லி யாராவது வந்து அவர் உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. அவருக்கு இருக்க சினிமா சர்க்கிளை விட அதிக ஜாஸ்தி இன்னொரு சர்க்கிள் இருக்கிறது. பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள், அவரெல்லாம் அவருடைய நண்பர்கள். அதெல்லாம் அவர் கட்டிக்கணும் மாட்டார். அது அவருடைய இன்னொரு ஃபேஸ். முதல் படம் அவர் கூட ஒர்க் பண்ண பிறகு அட்லீஸ்ட் எஸ்பி முத்துராமன் அவர் கூட ஒரு 25 படத்தில் ஆக்ட் பண்ணேன். கே எஸ் ரவிக்குமார் கூட அட்லீஸ்ட் 10 படத்திலேயாவது நான் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். சரி, இது வரைக்கும் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். ஒரு படம் பண்ணும்போது கூட கே எஸ் ரவிக்குமார் கிட்ட தான் நான் முதல்ல வந்து போகிறது. அது எதுவும் தெரியாது, எப்படியோ அது வந்து மிஸ் ஆகிட்டே போகும். அது எனக்கு ரொம்ப வருத்தம். அவருக்கும் அந்த வருத்தம் கொஞ்சம் இருக்கும்படி எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். அது ஜெகுபாய் சரியாக வந்து செய்தாகலை. அதுக்கு ஒரு ராணா பண்ணும்போது எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இதெல்லாம் வந்து சரி கட்டுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு படம் அவர் கூட செஞ்சுதான் ஆகணும். அது என்னுடைய ஆத்ம திருப்திக்காக செய்யணும். போய் தெரியாத ஒரு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்காங்க. நான் சௌந்தர்யா வந்து என் பண்ணை விட அவரு வந்து கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, ஒரு சப்போர்ட்டு நான் கூட என் டாக்டர் கொடுக்கல. அவருடைய சொந்த டாக்டர் மாதிரி எடுத்துட்டு என்கரேஜ் பண்ணி அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது கைமாறாக நான் ரவிக்குமார் சாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவர் வந்து மிகப்பெரிய டைரக்டர் சொல்லி மிகப்பெரிய நண்பர், மிகப்பெரிய தகப்பன், நல்ல கணவர். இஸ் a very good soul. ஸோ இந்த நல்லாள் அவருக்கு நீரூடி நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ எல்லா இறைவனும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.